வணக்கம். தமிழின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்து கொள்ளும் நான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்பு செய்திகள். ஜனாதிபதி வேட்பாளரின் நேரடி விவாதம் திகதி அறிவிப்பு. டெவோன் கால்வாயில் கவிழ்ந்து லொரி விபத்து. ஆயுதப்படைகளுக்கு ஜனாதிபதி அழைப்பு. தமிழ் பொது வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனம். அஞ்சல் மூல வாக்களிப்பு நாளை முதல் ஆரம்பம். கருத்து கணிப்புகளில் ஈடுபடுபவர்களை கைது செய்யுமாறு உத்தரவு. ஐக்கிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணத்துக்குள் நுழைய போராடுகிறது. யாழ் சர்வதேச விமான நிலையத்தில் ஏற்பட உள்ள மாற்றம். நெறிமுறைகேடு வழக்கில் கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனை முன்னாள் முதல்வர் கைது. ஆந்திரா தெலுங்கானாவில் மழை பலி 31 அதிகரிப்பு. சீனாவில் மாணவர்கள் மீது பஸ் மோதியதில் 10 பேர் பலி. ஆப்கானிஸ்தானில் தற்கொலை படை தாக்குதல் 6 பேர் பலி. இனி வருவன விரிவான செய்திகள். ஜனாதிபதி வேட்பாளர்களின் நேரடி விவாதத்திற்காக அனைத்து நடவடிக்கைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மார்ச் 12 இயக்கத்தின் அமைப்பு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் 7, 8 மற்றும் 9 திகதிகளில் கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இந்த விவாதம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 4 ஜனாதிபதி வேட்பாளர்களின் பங்கேற்புடன் இந்த விவாதத்தின் முதல் சுற்று எதிர்வரும் 7 திகதி நடைபெறும் என்றும் இந்த விவாதத்தின் 2வது மற்றும் 3வது சுற்றுகளில் சுமார் 12 வேட்பாளர்கள் பங்கேற்பார்கள் என்றும் மார்ச் 12 இயக்கும் அமைப்பு தெரிவித்துள்ளது. முதல் நாள் விவாதத்தில் சஜித் பிரேமதாச, நாமல் ராஜபக்ச, திலீப் ஜெயவீர, பாக்கிய செல்வம் அரியநேந்திரன் ஆகியோர் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்கேற்க முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை அனுரகுமார் திசாநாயக்க பங்கேற்க உள்ளதை மார்ச் 12 இயக்கத்தின் அமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. பொதுமக்களுக்கு சுமையை ஏற்படுத்தாத முன்னுதாரணமான அரசாட்சியொன்று கட்டியெழுப்பப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் மிகுந்தலை பெரகடனம் வெளியீட்டு வைபவம் நேற்றைய தினம் மிகுந்தலை ராஜமகா விகாராதிபதி உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான மகா சங்கத்தினருக்கு மத்தியில் மிகுந்தலை நகரில் இடம்பெற்றுள்ளது. குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே சஜித் பிரேமதாஸ் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். நான் அதிகாரத்துக்கு வந்த பிறகு நிறைவேற்றிய அதிகாரி ஜனாதிபதியின் அதிகாரங்களை தன்னிச்சையாக பயன்படுத்தப் போவதில்லை. எது பதவி அல்ல, மக்களின் சேவகனாக நிறைவேற்றிய வேண்டிய கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றுவேன். அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கம் எந்த விதத்திலும் மக்களுக்கு சுமையாக இருக்காது. ஒரு முன்னுதாரணமான அரசாட்சி ஒன்று நடத்தப்படும். மக்கள் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதற்கு முன்னர் தலைவர்கள் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும். தசராஜ தர்மத்தை அடிப்படையாக கொண்டு முன்மாதிரியான படிவான செவிசாய்க்கக்கூடிய அரசாட்சி என்று நமது நாட்டுக்கு தேவை. அதற்காக நான் அர்ப்பணிப்புடன் செயற்படுவேன். இவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று யாழ்ப்பாணத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் அலுவலகத்தில் குறித்த தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டுள்ளது. தென்னிலங்கை வேட்பாளர்களை நிராகரித்து தமிழ் பொது வேட்பாளர் ஊடக தமிழர்கள் தேர்தலை எதிர்கொள்வதற்கான அவசியம், புறநிலை முக்கியத்துவம் என்பவற்றையும் தமிழர் தேசமாக தமது நிலைப்பாடு, அரசியல் தீர்வு உள்ளிட்ட விடயங்களை வெளிப்படுத்தும் வகையில் தமிழ் பொது வேட்பாளராக அரியநேந்திரனின் தேர்தல் விஞ்ஞாபனம் அமையப்பெற்றுள்ளதாக உள்ளக தகவல் தெரிவிக்கின்றன. தலவாக்கலையிலிருந்து கட்டன் கொட்டகலை நோக்கி பயணித்த லொரியொன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலக்கி டெவோன் கால்வாயில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தானது நேற்று மாலை 7 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாகவும் விபத்தில் படுகாயமடைந்த லொரி சாரதி கொட்டக்கலை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக டெக்கியோ ஆரம்ப வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெம்புள்ள வத்தனை போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக நாடு முழுவதும் ஆயுதப்படைகளை வரவழைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவை பிறப்பித்துள்ளதாக சபாநாயகர் மகிந்த ஜாபாவிவர்த்தன இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பொது பாதுகாப்பு சட்டத்தின் 12வது பிரிவின் மூலம் வழங்கப்பட்ட அதிகாரங்களுக்கு அமைய ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு நாளை முதல் நாடளாவிய ரீதியில் ஆரம்பமாக உள்ளது. நாளைய தினம் மாவட்ட செயலகங்கள் மற்றும் தேர்தல் ஆணைக்குழுவின் அலுவலகங்களில் அஞ்சல் மூல வாக்களை செலுத்த முடியும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்துடன் செப்டம்பர் 4, 6 திகதிகளில்
சிரேஷ்ட உதவி மற்றும் உதவி போலீஸ் அலுவலர்கள், போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயம், உதவி போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயம், போலீஸ் நிலையங்கள், விசேட அதிரடிப்படை முகாம்கள் மற்றும் விசேட போலீஸ் பிரிவுகள் என்பவற்றிலும் அஞ்சல் மூல வாக்களிப்பை பதிவு செய்ய முடியும். எதிர்வரும் 5ஆம் 6ஆம் திகதிகளில் முப்படை முகாம்கள் மற்றும் ஏனைய அனைத்து அரசு நிறுவனங்களிலும் அஞ்சல் மூல வாக்களை பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதனிடையே அஞ்சல் மூல வாக்களை குறித்த தினங்களில் செலுத்த முடியாதவர்களுக்கு செப்டம்பர் 11 மற்றும் 12ஆம் தேதிகள் வாக்களிக்க மேலதிக தினங்களாக ஒதுக்கப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் அலுவலக அடையாள அட்டையை பயன்படுத்தி எவரேனும் வாக்களிக்க சென்றால் அஞ்சல் மூல வாக்களிப்பை கண்காணிக்கும் தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரியினால் நியமிக்கப்பட்ட அதிகாரி ஒருவர் குறித்த வாக்காளரின் ஆள் அடையாளத்தை உறுதி செய்வதற்கான செயற்பாடு முன்னெடுக்கப்படும். அவ்வாறில்லாத சந்தர்ப்பத்தில் அலுவலக அடையாள அட்டையை பயன்படுத்தி வாக்களிப்பதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டாம் என சகல தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகளையும் தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கருத்து கணிப்புகளை மேற்கொள்பவர்களை உடன் கைது செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் மேலதிக வகுப்புகள் மற்றும் சமூக வலைதளங்களூடாக கருத்து கணிப்புகள் மேற்கொள்ளப்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அவ்வாறானவர்களை இனங்கண்டு கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை ஏனைய நாடுகளிடமிருந்து கடன் பெறுவதை முடிவுக்கு கொண்டுவரக்கூடிய சகாப்தத்தை உருவாக்க அனைத்து தரப்பினரும் ஆதரவளிக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 73வது ஆண்டு பூர்த்தி நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடன் பெற்றுக் கொள்வதை நிறுத்த வேண்டிய நேரம் இது, ஏனைய நாடுகளில் இலங்கை தங்கியிருப்பதை நிறுத்த வேண்டிய நேரம் இதுவாகும் எனவும் இலங்கையர்கள் தாமாகவே தேசத்தை கொண்டு நடத்தும் வகையிலான நிதியை உழைக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நாட்டின் நலனுக்காக அரசியல் கட்சிகள் ஒன்றிணைய முடியும் என்பதை தற்போதைய அரசாங்கம் நிறைவேற்றுள்ளதாகவும் அதன் விளைவாக புதிய இலங்கையை கட்டியெழுப்புவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி வாக்குகளை திருடுவதில் ஈடுபட்டுள்ளது என்று கூறிய அவர், தேசிய மக்கள் சக்தி அதன் வரலாற்றுடன் தொடர்புடைய இழந்துவிட்டதாகவும் அவர்களின் கடந்த காலத்தை ஒப்புக்கொள்ளாமல் முன்னேறுவது அவர்களுக்கு கடினமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகியவை நாட்டுக்கு என்ன பங்களித்தன? தமிழ் கட்சிகளின் வாக்குகளை திருட முயன்று பிடிப்பட்ட ஐக்கிய மக்கள் சக்தி இப்போது யாழ்ப்பாணத்துக்கு நுழைய கூட போராடுகிறது. அரசியல் கட்சிகள் இதுபோன்ற குழப்பங்களை தவிர்க்க வேண்டும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலைய அபிவிருத்தி தொடர்பான கலந்துரையாடல் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்றைய தினம் மாவட்ட செயலக அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கலந்துரையாடலில் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலைய அபிவிருத்திக்கான நீர் வசதிகள், மின்சார வசதிகள், காணி அபிவிருத்தி மற்றும் சுற்றுலா அபிவிருத்தி போன்ற விடயங்கள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டன. ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு மேற்கொண்ட தீர்மானத்தை ஏற்க முடியாது என இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இந்த தீர்மானத்துக்கான எதிர்வினை எதிர்வரும் நாட்களில் வெளிப்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த காலங்களில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக கருத்துக்களை வெளியிட்டு வந்த ஸ்ரீதரன் எம்பி இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று கூறியுள்ளார். கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா மற்றும் மாவட்ட ரீதியாக கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலர் மத்திய செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளாத நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நல்லூர் தேர் திருவிழா தினத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளினால் விவசாய செயற்பாடுகளுக்காக வாங்கிய அனைத்து பயிற்சிகை கடனையும் உடனடியாக தள்ளுபடி செய்ய அரசு முடிவு செய்துள்ளது. குறித்த தீர்மானம் இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பல்வேறு விவசாய சங்கத்தினரும் விடுத்த கோரிக்கைகளுக்கு அமையவே இந்த தீர்மானம் செயற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் விவசாயிகளுக்கு நிவாரணம் மற்றும் ஆதரவு வழங்கும் வகையிலும் அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது. உதவி ஆசிரியர்களை நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டு அது தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தகமானி அறிவித்தலின் மாற்றங்களை மேற்கொள்ள முடியாது என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். குறித்த வர்த்தகமானி அறிவித்தலில் குறைபாடுகள் காணப்படுவதாக குறிப்பிட்டு
பைசர் முஸ்தபா மனு தாக்கல் செய்துள்ளார். இந்நிலையில் அண்மையில் இது தொடர்பில் கருத்து வெளியிடப்பட்டிருந்த பைசர் முஸ்தபா வர்த்தகமானியை திருத்தினால் மனுவை மீளப்பெறுவேன் என அறிவித்திருந்தார். இதுகுறித்து கல்வி அமைச்சர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். இதன்போது இவ்விவகாரத்தை தாவும் நீதிமன்றத்தினூடாகவே அணுகுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக உதவி ஆசிரியர்களை நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. இதற்கமைய பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கான உதவி ஆசிரியர்கள் நியமனத்துக்கான போட்டி பரீட்சைகள் கடந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி இடம்பெற்றிருந்தது. எனினும் அது தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தகமானி அறிவித்தலில் குறைபாடுகள் காணப்படுவதாக குறிப்பிட்டு பைசர் முஸ்தபா மனு தாக்கல் செய்தமையினால் நீதிமன்றத்தால் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவ்விடயத்தில் தலையீடு செய்வதாக ஜனாதிபதி தமக்கு வாக்குறுதி அளித்ததாகவும் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மற்றும் ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் ஆகியோர் தெரிவித்திருந்த போதிலும் நீதிமன்ற தீர்ப்பு வரும் காத்திருக்க வேண்டும் என அரசாங்கம் அறிவித்தது. இனி வருவது இந்திய செய்திகள். ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களில் கனமழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 31ஆக அதிகரித்துள்ளது. இரு மாநிலங்களிலும் லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் கடந்த சில நாட்களாக இடைவிடாமல் தொடர் மழை பெய்து வருகின்றது. இதனால் குடியிருப்புகளின் வெள்ளம் சோழ்ந்து காட்டாற்று வெள்ளம் போல் மழைநீர் பாய்ந்தோடுகின்றது. ஆந்திராவில் என்டிஆர், கிருஷ்ணா, கொண்டூர் உள்ளிட்ட பல மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. கடந்த 3 நாட்களாக ஆந்திராவில் பெய்து வரும் வரலாறு காணாத மழை மற்றும் வெள்ளத்தால் கிட்டத்தட்ட 4.5 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பல கிராமங்கள் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது. பல இடங்களில் தண்டவாளங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதற்கிடையில் ஆந்திரா, தெலுங்கானா முதல்வர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி மழை வெள்ள பாதிப்பு நிவாரணங்களை கேட்டறிந்ததோடு மத்திய அரசு தேவையான உதவிகளை செய்யும் என்றும் உறுதியளித்துள்ளார். கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷை சிபிஐ கைது செய்துள்ளது. கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வந்தனர். இவர் நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாக ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் துணை கண்காணிப்பாளர் டாக்டர் அக்தர் அலி என்பவர் கொல்கத்தா நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் சதீப் கோஷ் வேட்பாளர் சடலங்களை சட்டவிரோதமாக பயன்படுத்தியது, பயோமெடிக்கல் கழிவுகளை சட்டவிரோதமாக விற்பனை செய்தது, மருத்துவ மற்றும் மருத்துவ உபகரணங்களை விநியோக நிறுவனங்களிடம் கமிஷன் பெற்று போன்ற முறைகேடுகளில் ஈடுபட்டார் என குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் மருத்துவ மாணவர்கள் தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு ரூபாய் 5 லட்சம் முதல் ரூபாய் 8 லட்சம் வரை பணம் வசூலித்தார் எனவும் கூறியிருந்தார். மாணவி வழக்குடன் சேர்ந்து எந்த ஊழல் புகாரையும் சிபிஐ விசாரிக்க கொல்கத்தா உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இனி வருவது உலகச் செய்திகள். கிழக்கு சீனாவில் காடாங் மாகாணத்தில் உள்ள தயான் நகரில் ஒரு நடுநிலை பள்ளி செயற்பட்டு வருகின்றது. இன்று காலை 7 மணிக்கு பள்ளியின் வாயிலில் பஸ்ஸிற்காக மாணவர்கள் காத்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த பஸ் ஒன்று மாணவர்கள் மீது மோதியதில் இதில் குறைந்தது 10 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். விபத்துக்குள்ளான பஸ் மாணவர்களை ஏற்றி செல்வதற்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா, உக்ரைன் இடையே இன்று 921வது நாளாக போர் நீடித்து வருகின்றது. இதனிடையே இப்போர் தொடங்கி ரஷ்ய அதிபர் புதினுக்கு எதிராக நெதர்லாந்தில் உள்ள சர்வதேச கிரிமினல் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் புதின் மீது கைது வரான் பிறப்பிக்கப்பட்டு சர்வதேச கிரிமினல் கோர்ட்டில் உறுப்பினராக உள்ள நாடுகளுக்கு புதின் பயணம் மேற்கொண்டால் அந்த நாடு புதினை கைது செய்யும் வகையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ரஷ்ய அதிபர் புதின் இன்று மங்கோலியா சென்றுள்ளார். மங்கோலியா சர்வதேச கிரிமினல் கோர்ட்டில் உறுப்பினராக உள்ள நிலையில் புதின் இப்பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. மங்கோலியா சென்ற ரஷ்ய அதிபர் புதினை அந்நாட்டு அதிபர் நேரில் சென்று வரவேற்றார். அதன் பின்னர் இரு நாட்டு தலைவர்களும் பல்வேறு விவகாரங்களில் குறித்து ஆலோசனை நடத்தினர். மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவின் தலைநகர் கென்காசா அருகே மகளா என்ற பகுதியில் சிறைச்சாலை உள்ளது. காங்கோவின் மிகப்பெரிய சிறைச்சாலை இதுவாகும். சிறைச்சாலையில் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்ட குற்றவாளிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். அதேவேளை 1500 கைதிகள் வரை அடைக்கும் வசதி கொண்ட இச்சிறைச்சாலையில் 12,000க்கும் மேற்பட்ட கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர்.
இந்நிலையில் சிறைச்சாலையில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தை சாதகமாக பயன்படுத்தி கைதிகள் சிறையிலிருந்து தப்பிச் செல்ல முற்பட்டுள்ளனர். ஒரே சமயத்தில் நூற்றுக்கணக்கான கைதிகள் சிறை கதவை உடைத்துக் கொண்டு தப்பிச் செல்ல முயன்றுள்ளனர். அப்போது கைதிகளுக்கு இடையே கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூட்ட நெரிசலில் கைதிகள் பலருக்கும் மூச்சுத் திணறல் ஏற்பட்டுள்ளது. மூச்சுத்திணறலில் மயக்கமடைந்த கைதிகள் பலர் உயிரிழந்துள்ளனர். அதேவேளை தப்பிச் செல்ல முயன்ற சிறை கைதிகள் சிலர் மீது பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். சிறையிலிருந்து தப்பிச் செல்ல முயன்ற போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் மற்றும் துப்பாக்கிச்சூட்டில் மொத்தமாக 129 கைதிகள் உயிரிழந்துள்ளனர். இதனையடுத்து சிறைச்சாலைக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இச்சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். போர் நிறுத்தம் மீட்டப்படாத பட்சத்தில் இன்னும் பலர் பிணங்களாக தன் நாடு திரும்புவார்கள் என ஹமாஸ் எச்சரித்துள்ள நிலையில் சனிக்கிழமையன்று காசாவின் சடலமாக மீட்கப்பட்ட 6 பணைய கைதிகளை மீட்க தவறியதற்காக இஸ்ரேல் மக்களிடம் அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மன்னிப்பு கோரியுள்ளார். ஹமாஸுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலின் போது பிடித்து செல்லப்பட்ட பணைய கைதிகளை மீட்க முறையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டி அடங்கும் போராட்டங்கள் 2ஆம் நாளாக தொடர்ந்த நிலையில் நெதன்யாகு மன்னிப்பு கோரியுள்ளார். இத்துடன் இனிதே தமிழ் FM பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.